துலாம் ராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன மனையில் உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 5க்குரியவன் 4க்குரியவனான சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் இருக்க போகுது. 2 கிரகங்கள், அதாவது குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமருது. அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்குது. அது எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த கிரகங்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் மாதம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது வேலை இல்லாதவர்கள், வேலை செட்டில் ஆகாமல் இருக்கின்றவர்கள், ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, நான் படித்தது ஒன்று, ஏதோ இருக்கிற வேலை ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் முதல்ல வேலையில் செட்டில் ஆவீங்க. படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ வேலை கன்ஃபார்ம். வேலையில் செட்டில் ஆகாத இந்த துலாம் ராசி என்பர்கள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல தமிழ் வருடமாகவே அமைய இருக்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடனை சார்ந்த விஷயங்கள், கடன் அடைப்பது அல்லது கடனை வாங்குவது, கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வருடம். அப்போது எப்போ சார் கடனை வாங்குவீங்க? ஒரு இடத்தை வாங்க. ஏன்னா 4க்குரியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில், இந்த தமிழ் வருடத்தில் கண்டிப்பாக நிறைய துலாம் ராசி என்பர்கள் வீடு வாங்க போகிறீங்க. சொந்த வீடு இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் என்பது இந்த 2026 நிச்சயமாக அமையும். அது கடனை வாங்கி வீட்டை வாங்கிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், இந்த வாடகை கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்துனா கூட சொந்த வீடு வாங்கியிருக்கலாமே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஏதாவது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வருடமாகவே இந்த துலாமுக்கு அமைய இருக்கிறது. ஒன்று வீடை மாற்றுவீங்க, வீடை ஆல்ட்ரு பண்ணுவீங்க, இல்லை வீடை கட்டக்கூடிய தன்மை, இல்லை கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்க, இதுவரைக்கும் இது வாங்கலாம் அது வாங்கலாம் நினச்சிட்டு இருந்த பொருள்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. இந்த கடனை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. வங்கியில் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்குறார், வங்கிக்கு காரக கிரகமான குரு பகவான் நேராக பார்க்குறார். அப்போ கடனை வாங்கி தான் இதெல்லாத்தையும் செயல்படுத்த போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த வருடம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றுக்கிறீங்க. ஒன்று சுமூகமாக ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். ஏன்னா 12 வருடங்களுக்கு அப்புறம் அந்த குரு பகவான் உச்ச பலத்து 6ஆம் அதிபதி உச்ச பலம் அடைந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கண்டிப்பாக வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். இதுவரைக்கும் எதிர்ப்பு, பகை என்று இருந்துட்டு கொண்டவர்களெல்லாம் நட்புணர்வு பாராட்டக்கூடிய தன்மை, அல்லது எதிர்ப்பாளர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு வருடம். அப்போது எதிர்காலிகளை வெற்றியடையக்கூடிய ஒரு வருடம். அதாவது 6ஆம் இடம் என்பது, அதாவது போட்டித் தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய ஒரு இடமாகவும் அமைகிறது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம், ஏன்னா போன வருடம் எழுதின கிடைக்கல சார், இந்த வருடம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக இந்த வருடம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் என்பது சிறப்பை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த வங்கி பணியில் இருக்கக்கூடியவர்கள், வங்கி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார்.
தாய் வர்க்கம் ரீதியில் இருந்த சில பிரச்சனைகள் இருந்தது, தாயோட கருத்து வேறுபாடு இருந்தது, தாயை விட்டு பிரிஞ்சிருந்தோம், ஒரு மனக்கசப்பு, அதெல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கிறது. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமையப்பெறுகிறது. தனம் பணம் மழை பொழியக்கூடிய வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை தன காரக கிரகமான குரு பகவான் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி, என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை பணத்தை போட்டு மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு, அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமைய இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகளை போக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் எடுத்துக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். பேச்சு நல்லாக இருக்க போகுது. பேச்சை வச்சு பிழைக்கக்கூடிய தொழில்கள், ஆசிரியர் துணி, அதாவது ஆசிரியர் தொழில், இந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட போதனைகளை செய்வது, சட்டம், நீதியை கையாளுவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. குழந்தை காரக கிரகம் வலுப்பெறுகிறது அல்லவா? அப்போ குழந்தையை பற்றிய ஒரு சிந்தனை இருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடம். ஏன்னா குழந்தை காரக கிரகம் உச்சபலம் அடையுது, கோச்சார ரீதியாக வலுப்பெறுகிறது. அப்போ கண்டிப்பாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி படிக்கக்கூடிய அல்லது குழந்தைகளுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே செய்வதற்குண்டான அந்த சுமூகமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ராகு பகவான், அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. கேது 10ஆம் இடத்துல வரப்போகிறார், ராகு 4ஆம் இடத்துல வரப்போகிறார். அப்போ கொஞ்சம் சுகத்தை கொஞ்சம் பார்க்கணும், ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆஃப்டர் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். அதே சமயத்தில் வெளிநாடு வெளி மாநில சம்பந்தப்பட்ட சில நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவை, நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்குன்னு ஒரு சேமித்து வைக்கணும் என்கின்ற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடம் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுறதோ அல்லது ஷேரில் ஏதாவது ஒன்று முதலீடு செய்யணும் என்கின்ற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் அங்கே பிழைக்கக்கூடிய, அங்கே வேலை பார்க்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. ஸோ அதில் எந்த குறைபாடும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். எழுச்சியை கொடுக்கும். மனதில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டல்லாக ஒரு ஃபீலிங் இருந்தது, இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே விலக காத்து கொண்டிருக்கிறது. அப்போ தடையிலிருந்து நிவர்த்தி பெற்று அடுத்த உயர்வை நோக்கி, அடுத்த எழுச்சியை நோக்கி ஒரு சிலர் அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அதிகாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? எப்போ திருமணம் நமக்கு நடக்கும்?
என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.